உங்களுக்கு இந்த அனுபவம் இருக்கான்னு தெரியல. இப்போ வெளியூருக்கு போகிறீங்கன்னு வைங்க, திரும்பி வரும்போது சும்மா வந்துட்டீங்கன்னு வைங்க, அம்மா சொல்லும், அங்கே போனால் எங்கள் நினைப்பே வராது, கல்யாணம் ஆகாத ஆள்னு நினப்பு உங்களுக்கு. ஒரு பண்டம் வாங்கிட்டு வரட்டுமே, இப்படியா வீசின கையும் வெறுங்கையுமா வர்றது அப்படின்னு ஒரு அரை மணி நேரம் அந்த அம்மா கத்தும். இதை ஞாபகம் வச்சு அடுத்த தடவை போய் என்ன மாதிரி வாங்கிட்டு வந்தீங்கன்னு வைங்க, போய் இதை போய் எவன் உங்கள் தலையில் இதை கட்டுனா நமக்கு என்ன தோணும், அங்கே என்ன உங்கள் அப்பாவாக இருந்தார் என் தலையில் கட்டுறதுக்கு. ஒரு நாள் ஒரு பொழுதாவது நீங்கள் செஞ்சதை உங்கள் வீட்டம்மா பாராட்டி இருக்குன்னு. இப்போ வீட்டுக்குள்ளே நமக்கு பேர் தாயா குடும்ப தலைவன், ஆனால் எதுக்கு லாயக்கலாமல் உட்காந்துருப்பான். பெரும்பாலும் தாய் தந்தையில் தாய்க்கு தான் ரொம்ப சிறப்பு. இப்போ நான் நல்ல பேர் வாங்கிட்டு இருக்கப்ப யாரை பாராட்டுவாங்க தெரியுமா? எங்கள் அம்மாவில். இப்போ நான் பெரிய மீட்டிங்கில் பேசி முடித்தோன்னே எல்லா பொம்பளையிலும் போய், டீச்சர் உங்கள் மையன் அருமையாக பேசினான், அருமையாக பாடினான், இப்படி புள்ள பெக்கிறது கொடுத்து வைக்கணும் யாரை? எங்கள் அம்மாவை. ஆனால் எங்கள் அப்பாவை ஒரு வேளாவது இது வரைக்கும் பாராட்டியிருக்கானே, நீங்கள் நல்லா வளர்த்துருக்கீங்க, அதனால தான் உங்கள் பிள்ளை இப்படி அருமையாக. எங்கள் அப்பாவுக்கிட்ட எப்போ போவாங்க தெரியுமா? சப்போஸ் நான் ஒரு கஞ்சாவை விற்று போலீஸில் லாக்கப்பில் உட்காந்துருக்கேன்னு வச்சுக்கோங்க, அப்போ எங்கள் அப்பன்ட்ட போவாங்க, இந்த ஆள் ஒழுங்காக வளர்த்துருந்தா இவன் போலீஸ் ஸ்டேஷனில் உட்காந்துருப்பானா. அதாவது பாராட்டுக்களை பூரா வாங்கிறது தாய், வேதனைகளை பூரா சுமக்கிறது தகப்பெண்ண. டீ தண்ணி, காஃபி தண்ணி இதெல்லாம் போட முடியாட்டாலும் பரவாயில்ல, க்ரீன் டீ போடலாம். இந்த க்ரீன் டீ போட்டு கொடுக்கறதுனால ஒரு 5 விதமான நன்மைகள் இருக்குது. முதல் நன்மை என்னென்னா, உங்களை பெரிய பணக்காரங்கன்னு நினைப்பாங்க. க்ரீன் டீலாம் போட்டு கொடுக்குறாங்க பெரிய பணக்காரங்க, ஏன்னா அதோடைய டிசைன் அப்படி. ரெண்டாவது நன்மை என்ன அப்படின்னா, பால் பாக்கெட் வாங்கிட்டு வாங்கன்னு யாரையும் கெஞ்ச தேவையில்லை, பால் செலவு மிச்சம். மூணாவது நன்மை என்ன அப்படின்னா, க்ரீன் டீக்கு பிஸ்கட் வைக்கணும்னு அவசியம் இல்லை, அதனால் அதுவும் மிச்சம். நாலாவது நன்மை என்ன அப்படின்னா, வந்தவங்க ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருந்து ஒரு டீ போட்டு கூட, இன்னொரு டீ கூட அப்படின்னு கேட்கவே மாட்டாங்க. அஞ்சாவது மிகப்பெரிய நன்மை என்ன அப்படின்னா, ஒரு தடவை நம்ம வீட்டுக்கு க்ரீன் டீ சாப்பிட்டாங்கன்னா அதுக்கடுத்து அந்த கெஸ்ட் வீட்டுக்கே வரமாட்டாங்க. அதனால அடுத்து நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு நல்ல பலனளிக்கும். எல்லா ஒய்ஃபும் சண்டையில் அந்த கேள்வி கேட்கணும் சார், எந்த குடும்பமாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு நான் முக்கியமா உங்கள் அம்மா முக்கியமா கேட்கும். உடனே நம்ம என்ன நினைப்போம்? அம்மான்னு நினைப்போம். உணர்ச்சி, அறிவு, நீ அம்மான்னு சொல்லிட்டா உனக்கும் சோறு கிடைக்காது, அம்மாக்கும் சோறு கிடைக்காது. அதனால் உஷாராக இருக்கணும். என்ன சொல்லணும்? உங்களுக்கு நான் முக்கியமா உங்கள் அம்மா முக்கியமா? விடுமா, கொஞ்ச நாள் அட்ஜஸ்ட் பண்ணு அப்படின்னு சொல்லணும். அந்த கொஞ்ச நாள் யாருக்குன்னு சொல்லக்கூடாது. நான் என்ன கேட்குறேன், பெண்கள் நீங்கள் தான் நிதி நிலையில் வலிமை சேர்க்கறதுல பெரிய ஆள் தானே, உங்களை விட கம்மியாக சம்பாதிக்கிற ஒரு பையனை கல்யாணம் பண்ணி வாழ்ந்து காட்டுங்க. கட்டின வேஷ்டியோட வாயா, உன்னை கண் கலங்காமல் காப்பாற்றுறேன்னு ஏதாவது பொண்ணு சொல்கிறீங்க ஐயா. அது எனக்கு இருக்கிற ஒரு சின்ன வைத்தறிச்சல்யா. கல்யாணம் பண்ணும்போது மட்டும் பையன் நல்ல வேலையில் இருக்கணும், வீடு இருக்கணும், கார் இருக்கணும், எக்ஸிஸ்டிங் லோன் இருக்கக்கூடாதான், அதாவது அக்கா தங்கச்சி இருக்கக்கூடாதான். இந்த சிவில் ஸ்கோர் கொடுக்குறவங்க கூட இவ்வளோ வெரிஃபிகேஷன் பண்ண மாட்டாங்க. அவ்வளோ வெரிஃபிகேஷன் பண்ணி தான் நீங்கள் கல்யாணம் பண்ணுறீங்க. மேடையில் மட்டும் புரட்சி பேசுவாங்க, நாங்கள் விண்ணை தொட்டு விட்டோம், பூமியை நாங்கள் தான் சுற்றி விட்றோம், அந்த செவ்வாய் கிரகமே எங்கள் ஹேண்ட்பேக்கில் தான் இருக்குது, இன்னும் என்னென்னமா கதை விட போகிறீங்க, எங்களெல்லாம் பார்த்தா எப்படி தெரியுது உங்களுக்கு? நல்லது சொன்னா கிரிஞ்ச் அப்படின்றான், உண்மையை சொன்னா உருட்டுன்றான். இதுல எங்க நான் நல்லவனா இருக்கேன்? உருட்ட வேண்டியதுதான். எப்படி சிட்டிசன் படத்துல அத்திப்பட்டின்னு ஒரு ஊர் காணாம போச்சோ, அது போல இந்த உலகத்தை நல்லவன்ற ஒரு இனமே நீ காணாம போச்சு. நல்லவன் வாழ்வான், ஆனா நல்லா வாழ்வானான்றதுதான் தெரியாது. கெட்டவன் கடைசி காலத்துல தான் கஷ்டப்படுவான், நல்லவன் கடைசி வரைக்கும் கஷ்டப்படுவான். நல்லவனா இருந்தா 4 பேர் மதிப்பான், ரொம்ப நல்லவனா இருந்தா 40 பேர் தூக்கி போட்டு மதிப்பான். நல்லவனும் வாழை இலையும் ஒண்ணு. வாழை இலை விருந்தாளியுடைய பசியை போக்கி விட்டு வீதிக்கு வந்துடும், நல்லவன் 4 பேருக்கு நல்லது பண்ணி நடுத்தருக்கு வந்துடும். கிராமத்தில் இருக்கும்போது நைட் எல்லாம் தூங்கிட்டு இருப்போம். மார்னிங் 4:30 தட் பிரம்ம முகூர்த்தம் டைம்
சீர்காழி வில் கம் ஆன்லைன் இந்த கொடா ரேடியோ அந்த அம்மன் கோயில். விநாயகனே வினை தீர்ப்பவனே. Everybody will wake up. One alarm clock for the entire village. விநாயகனே வினை தீர்ப்பவனே. எழுந்துட்டோம் சார், தேங்க்யூ சார். கோயம்புத்தூர் ஸ்லாங் என்னங்க ஏனுங்க பயங்கர மரியாதையாக இருக்கும். கரெக்டாக நான் ஐடியில் வேலை பார்க்கல, என் டீமில் ஒரு பையன் இருந்தான். தமிழ் இல்லை இங்கிலீஷ்லாம் கோயம்புத்தூர் ஸ்லாங்கில் பேசுவான். சாயங்காலம் ஸ்டாண்டப் காலில் சொல்லுவான், வில் கெட் பேக் டு யூங்க ஜான் அப்படிமா. ஜெனிபர் ரெக்வயர்மெண்ட் நாட் கிளியருங்க அம்மனி அப்படிமா. என்னடா கிளையண்ட் அம்மனின்றடே சொல்லுங்க, ஓகே டெல்லுங்க அப்படிமா. நில்லுங்க, ஓகே ஸ்டாண்டுங்க அப்படிமா. இவ்வளோ மரியாதை எப்படா பேசுறது அப்படின்னா அவனை பார்த்து நானும் வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தேன். வாங்க போங்கன்னு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தேன். என் ஒய்ஃப் சொல்லிட்டாங்க, நீ பேசுகிற கோயம்புத்தூர் ஸ்லாங் மாதிரியே இல்லை, ஏதோ ஆஃபீஸில் இருக்க சைனீஸ் கிளைண்ட் பேராக சொல்லிக்கிட்டு இருக்க, வாங்குன்ற போங்குன்ற, நீ போய் நார்மலாக பண்ணு அப்படின்னாங்க.